இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாரும் சந்திப்பினை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதிலே உலகம் நடத்தி வருகிறதற்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இந்த ஆண்டின் முதலாவது மாதத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்த சட்ட வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 1 வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானித்து வருகிறோம். மேலும் ஏசாயா 44 அதிகாரம் 1 முதல் 5 உள்ள வசனங்களின் அடிப்படையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டிலே எப்படியாக நாம் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறோம், கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தருகிறார் என்பதாக சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை சிந்திப்பதற்கு வார்த்தையை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்திலே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தாகமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தாகம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். உலக மக்களுக்கு என்று ஒரு வித தாகங்கள் இருக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்று காணப்படக்கூடிய தாகங்கள் வித்தியாசமாக காணப்பட வேண்டும். நாம் இயேசுவை அறியாததுக்கு முன்பாக நமக்கு பலவிதமான தாகங்கள் இருக்கும். இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்துக்கான மேன்மைகள், மகிமைகள் என்று அநேக காரியங்களை நாம் தாகமுள்ளவர்களாக காணப்பட்டிருக்கோம். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலக பிரகாரமான காரியம் அவர் நமக்கு எளிதாக நமக்கு தந்து விடுகிறார். இயேசுவை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் இயேசு விரும்பும் தாகம் உள்ளவராக நாம் காணப்பட வேண்டும். இயேசு தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார் என்கிறார். யோவான் 7 அதிகாரம் 37 வாசிக்கும் போது இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று கூறுகிறார். இயேசு அந்த தாகத்தை தீர்க்கும்படியான பானத்தை கொடுக்கிறார். இயேசு நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நமக்கு வழிகாட்டுகிறார். இயேசு நமக்கு தாகத்தை தீர்க்கும்படியாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்திலே நாம் தாகமுள்ளவர்களாக காணப்படும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கும்போது முதலாவதாக நீதியின் மேல் நாம் தாகமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் முதலாவது திருப்தியாக வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாகம் தாகம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருப்போமானால் நாம் திருப்தி அடைய முடியாது. நாம் திருப்தி அடைந்து விட்டோம் என்றால் நம்முடைய தாகம் வேறு மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை நிறைவாக்கி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மிடத்தில் காணப்படுகிறது என்ற திருப்தி வரும்போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும். அந்த நிறைவு வரும்போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி காணப்பட்டோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பை காணாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் அநீதியாய் நடத்தப்படுகிறார்கள். அநீதி அவர்கள் வாழ்விலே இழைக்கப்படுகிறது. நாம் இப்பொழுது இருக்கும் உலகத்தை பார்க்கும்போது அநீதி நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஞானத்தை தந்து அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறதனால் நாம் பலவித இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். பலவித இக்கட்டுகளில் நாம் அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். இன்னும் அநேக மக்கள் இதுபோல பாடுகள் உபத்திரவங்களிலே சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் நீதி செய்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் நம்மால் முயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்து நமக்கு அறிமுகமானவர்கள் மற்றும் நம்மிடத்திலே வந்து உதவிக்காக இருப்பவர்களுக்கு நீதி செய்யும்படியாக நம்மால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். நாம் அப்படியாக நீதி செய்யும் போது அவர்கள் தங்கள் வாழ்விலே ஒரு மேன்மையை, ஒரு வழியை அவர்கள் அடைவார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காரியம் விலகும் போது அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆத்மாவை நாம் கர்த்தரிடத்திலே கூட்டி வர முடியும். பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழ்நிலையிலே மக்கள் அறியாமல் உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பின்பாக வரும்போது அவர்கள் நீதியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற நாமும் திருப்தி அடைந்தவர்களாக வாழ செய்து கர்த்தர் மகிழ செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மத்தேயு 25:35 பார்க்கும்போது, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு உவமைகளாக பேசும்போது அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறுகிறார், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர்களை எனக்கே உதவி செய்தீர்கள் என்கிறார். மேலும் தாகத்தில் இருக்கிறவர்கள், எளியவர்கள், ஏழைகளை எப்படியாக அழைக்கிறார் என்றால், அவருடைய உதவி செய்தவர்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்தவர்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அப்படி உள்ளவராக இருந்தாலும் அவர் ஏழைகளை கண்ணோக்கி பார்க்கிறார், எளியவர்களை கூப்பிடுதலை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் ஏழை எளியவர்களை தன்னுடைய சகோதரனாக அவர் பாவிக்கிறார். அப்படியானால் நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்றால் நாமும் இயேசுனுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிறோம். அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை அறிந்து நாம் உதவி செய்யும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உதவி செய்கிறதாக அர்த்தம். அப்படி நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பால் நம்முடைய வாழ்க்கையும் உயரும். எனவே ஏழை மக்களை, எளியவர்களை உயர்த்தும்படியாக, அவர்கள் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும்படியான தாகம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆத்தும தாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 4:11 பார்க்கும்போது, இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக கடன் செல்கிறார். ஆத்தும ஆதாய பணி அவருக்கு எளிதாக அமைந்துவிடவில்லை. இங்கே நாம் வாசிக்கும் போது அவர் பசியுள்ளவராக காணப்படுகிறார், தாகம் உள்ளவராக காணப்படுகிறார், பல நேரங்களிலே அடிபட்டவராக, தங்க இடமில்லாதவராக காணப்படுகிறார். ஆனாலும் அவர் ஆத்தும தாகமுடையவராக காணப்படுகிறார். ஊழியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். பல்வேறு தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை பார்ப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது, அதன் மேல் தாகமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். ஒரு தாளந்தை நாம் எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று பேச்சிலே இல்லை, பலத்தினாலே உண்டாயிருக்கிறது. நாம் அதை செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே ஆத்மாக்களை கூட்டி வர வேண்டும். இப்படியாக தாகமுள்ளவர்களாக நாம் காணப்படும் போது இந்த ஆண்டிலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் நீதி நியாயம் செய்கிறவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்களாக, ஆத்ம தாகம் உள்ளவர்களாக காணப்படும் போது இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்டதான தாகத்தை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அப்படிப்பட்டதான தாகத்தை தந்து அந்த தாகத்தை கொண்டு நாம் அதை செய்யும்படியாக, அதனால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, அந்த நாளிலும் தாகம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வாசித்தோம். அதுபோல நாடிலே நாம் தாகம் உள்ளவர்களாக காணப்பட்டு அந்த தாகத்தை உங்களுடைய மூலமாக தீர்த்து கொண்டு அதிலிருந்து நாங்கள் பல்வேறு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.